ஆம். ஓம் நோம் நோம். அது ரொம்ப சுவையா இருக்குது. கேக்கின் எல்லாம் சிவபோகிலும் ரொம்ப ருசியா இருக்கும். அதிடடி டீசர் அவரை மேலே வைப்போம். தசுப்பாக ஒரு அழகான வெலா நான் முடிச்சேன். இனி என்னோட ஃப்ரை ஒரு ருசியான கேக் எப்படி பண்ண வேண்டும் என்பதை காண்பிக்கிறேன். சில பனியை வெளியேற்றவும். இப்படி அதிசய சக்திகளால் பான்கேக் தயாரிக்க முடியும். அதை அணிவோம். நீல புளித்த தூளை எடுத்து இதோ இது பனியாகும். எனது கேக் தயாராகிவிட்டது. வா எல்சா அண்ணா, உங்க மேலங்கி மிக்க அழகு. நான் என்ன செய்ய போறேன் என்று தெரியும். நாங்கள் தேனை பயன்படுத்த போகிறோம். என் சிறிய நண்பர்களே, எனக்கு தேன் கூடு தேவையாக இருக்கிறது. மன்னிக்கவும். ஓ பை பை. அந்ததை பாருங்கள். என்ன அது மேசையின் கீழே இருக்கிறது. அட கவலை இல்ல. மெல்லிய பாசிகளும். கேக் கிட்டத்தட்ட முடிந்துவிட்டது. ருசிப்பதற்கு நேரம். இது ஒரு அதிசயம் உண்மையிலேயே. அவ்வளவு நல்லவன் இல்லை. ருசியானது. மீனின் சுவை எப்படி இருக்கிறது? அந்த கருப்பு மற்றும் மஞ்சள் கோடுகள் அதிசயமானவை. நிச்சயமாக அப்பா. ஆம். ஓ மன்னிக்கவும். எனக்கு ஒரு யோசனை வந்தது. நான் சாக்லேட் ஐஸ்கிரீம் கொண்டு ஒரு சாக்லேட் மில்க் ஷேக் செய்ய போகிறேன். அது மிகவும் ருசியாக இருக்கும். ஓ வந்து பாருங்கள். அருமை. என் ரகசிய மூலிகை என்பது முழு பாக்ஸ் சாக்லேட். நான் சேகரித்து வந்தேன். இது முழுக்கமது நாட்டிலேயே சிறந்த சாக்லேட். சரி, கொஞ்சம் பால் மற்றும் நிறைய காக்கோ மாவு. இல்லை, இங்கே மிகவும் சாக்லேட் இருக்கு. மன்னிக்கவும் பிரான்ஸ், எனக்கு மிகவும் அவமானமாக இருக்கிறது. நான் சரி செய்து விடுகிறேன். இது நல்லது. கொஞ்சம் நூடல்லாவுடன் காகாவை காக்டெயிலில் ஊற்றி எல்லாவற்றையும் கலக்கிறேன். ஓ மிக்க நன்றி. எதிர்முகப்பை உருவாக்குகிறேன். சில சாக்லேட் சீரப்பை பக்கங்களுக்கு சிந்துகிறேன். சாக்லேட் சீரப்பை வந்து ஊற்றுகிறேன். இதேதான் எம்மா விரும்பியது. கட்சிக்காக கொஞ்சம் வா இத பார்த்து சாப்பிடும். நாம ஒரு டீ செய்வோம். நன்றி கிறிஸ்டோப். யாரது? வெறுப்பு.
மணக்கிறது. அவற்றை வறுத்தால் மிகவும் நன்றாக இருக்கும். அது வரைவோம். அருமை. ஓ, நான் இந்த தீயை என்ன செய்வேன்? ஓ இல்லை, நான் உங்களுக்கு உதவுகிறேன். சிறு மந்திரம், அது மிகவும் நல்லது. அன்றி சகோதரி. அப்பிச்சு உங்களை ஆச்சரியப்படுத்துவதற்கான என் முறை. எனது சமையல் முறையை உங்களுக்கு காண்பிக்கிறேன். எனக்கு நீல சிரப் மற்றும் நாவல் பழங்கள் தேவை. மற்றும் மேலும் ஒரு தட்டில் ஊற்றுகிறேன். அடுத்ததாக நான் ஒரு கண்ணாடி எடுத்து அதை சிரப்பில் முக்கி பின்னர் நீல நிற பொருட்களில் முக்குகிறேன். ஒரு 1000. அழகானது. இப்போது நமக்கு ஐஸ்கிரீம் வேண்டும். ப்ளூபெர்ரி ஐஸ்ட் டீ மிகச் சிறந்தது. அதற்கு சற்று ஐஸ் இட்டுக் கொள்கிறேன் மற்றும் சில பால். சிறப்பு. பிளெண்டரை ஓட்டுகிறேன். எவ்வளவு அழகாக இருக்கிறது. எல்லாவற்றையும் ஒரு கண்ணாடியில் ஊற்றுகிறேன். மேலாக சில நுரை தட்டிய கிரீம். மேலும் ஒரு சுருக்க குழல். காக்டெயில் எப்போதும் தயாராக உள்ளது. எல்சா, அற்புதம். எனக்கு ஒரு யோசனை வந்துள்ளது. என்னோட ஒரு காக்டெயில் தயாரிக்கிறேன். சிற்றரசி வானவியில் உருவாக்குவது. பால் கூடை செய்கிறோம். மேல் நட்டு நல்ல ஆக்கோடு பருப்பு. இந்த சுவர் மிகவும் என் மோசம். பற்கள் மாறாது. நான் அதை உடைத்து விட்டேன். அதுக்கு கீழஞ்சூர். அடி, இதை எப்படி மீண்டும் இடவே? இது வேலை செய்தது. நல்லது. அனைத்து பாலும் சேர்த்து கலக்கவும். கலக்கவும். இது எப்பொழுதும் வேலை செய்தது. அவங்களை கொதிக்க விடு. ஆச்செதிக்கவும் ஊறுகிவிடும். எல்சா, நீ கஞ்சனம் செய்ய முடியுமா? உரைக்க இதோ. எல்லாமே அழகாக தோன்றுகிறது. ஆனால் இதிலிருந்து நான் தொடங்க விரும்புகிறேன். விண்ணிலிருந்து உதிர்ந்த கீற்றாக இருக்கும் கிரீம் அருமையாயிருக்கிறது. ஓ வாவ், இதை பாருங்கள். சாக்லேட் இதயங்கள் மிகவும் சுவையாக உள்ளன மற்றும் காக்டெயில் கம்பீரமாயிருக்கிறது. கிறிஸ்டப் கம்பீரமாயிருக்கிறது மற்றும் எல்சா அழகாக இருக்கிறது. எனக்கு நலமாக இல்லை. எனக்கு குளிர் அடிக்கிறது. என்ன நடக்கிறது? நன்றி எல்சா. அதற்கு நிறுத்து. அப்போல் கிறிஸ்டாப் தான் ஜெயிச்சவன். ஓ, நம்ப முடியல. என் படுக்கை. இப்போ எனக்கு குக்கீஸ் ரொம்ப பிடிக்கும். எல்லோருக்கும் தெளிவா? நான் என்ன செய்ய வேண்டும்? இதோ மாவு. நாம இதை பரப்ப வேண்டும். வட்டமான குக்கிகளை வெட்டுகிறோம். அதை பேக்கிங் ஷீட்ல வைக்கின்றேன். எனக்கு ஒரு யோசனை வந்தது. நான் சாக்லேட் குக்கீஸ் செய்ய விரும்புகிறேன். அதை அங்கே தூவி அதனை ஓவன் உள்ளே வைக்கின்றோம். எனக்கும் எனது சொந்த குக்கீஸ்களை உருவாக்க விரும்பினேன். பனிமலர் போன்ற வடிவத்தை வெட்ட போகிறேன். ஓ, நான் ஏற்கனவே எனக்கு பிஸ்கட்டுகள் சமைத்து விட்டேன். இப்போது அது அலங்கரிக்கப்பட வேண்டும். ஊஃப். ஆமாம், நான் விரும்புகிறேன். அதை சூப்பர். குடைச்சல்களால் அலங்கரிக்க. கொம்பு ஆக இருக்கும். இப்போது இது ஒரு மானின் மூக்கு ஆக இருக்கிறது.
ஆமாம் கண்டிப்பாக பிரகடனமான நூல். பல்லுக்கு சாக்லேட். ஓ, இது கொஞ்சம் சோகமா இருக்கு. இது அதிர்ச்சி தருகிறது. இது பல சுகமான அனுபவம் போன்றது. எல்லாவற்றும் நான் எல்லாவற்றையும் நுடெல்லா விட்டு அலங்கரிப்பேன். ஒவ்வொரு கூக்கிக்கும் கொஞ்சம் ஊற்றுவேன். இப்போது கம்மாளுகள் நேரம்தான். இது மிகவும் மென்மையானதும் சுவையானதும். அதை தூக்கி எறிகிறேன். தயாரா? நான் எல்லா கம்மாள்களையும் ஒரு அம்பை பயன்படுத்தி பிடிக்கப் போகிறேன். பயன்பட்டது. ஓ வாங்க. ஹூ ஹூ, அது நல்லா இருக்கும். நான் என்னுடைய பார்ட்னரால் சில மார்ஷ்மெல்லோக்களை வருகிறேன். ஒவ்வொரு குக்கும் இட்டு புதுக்கியும் வைத்து ஒரு சாண்ட்விச்சாக செய்கிறேன். இது மிகவும் அற்புதமாக உள்ளது. ஆஹா அண்ணா, அது அற்புதம். ஆம், ஜொங்மாள் குளிர்ச்சியானது. இப்போது எனது முறை. சிறப்பு. எனது கூகிகள் முடிந்துவிட்டன. எனக்கு ஐசிங் தேவை. ஹூம் ஹூம், இந்த ஐசிகள் பயன்படும். ஜாய், இந்த இடத்தில் சில சிறிய விவரங்கள். இது பூரணமானது. எம், இதை நீ முயற்சிக்க நேரம். என்ன அரைக்கியா? இதை முயற்சி செய் அல்லது எனது உடையை. சப்பு, எனக்கு மேலும் வேண்டும். அது மான்தான். நான் அதை உருவாக்கி. அது மிகவும் ருசியாக இருக்கிறது. மேலும் சில முழு குக்கீகளின் கோபுரம். ஓ, அவை மார்ஷ்மெல்லோவிலும் மற்றும் சாக்லேட்டுகளிலும் உள்ளன. இது அபாரமாக உள்ளது. ஆனால் யார் வெற்றி பெற்றவர்? என் விரல் முடிவு செய்யும். வெற்றியிட்டீர்கள் எல்சா. எம்மாவிற்கு நன்றி. நீங்கள் நினைக்கிறீர்கள் அதற்கு என்ன வாசனை வரும்? ஆஹா, இது பீட்சா. கார்டுகளை எடுத்துக்கொள். என்னிடமோடு எதுவும் இல்லை. ஆனால் மென்மையாக இரு. அப்படிக்கு எனக்கு பிடிக்கும். வாங்க மாற்றோம். ஆரிஃப், ஊதியத்திற்காகவா? நான் சம்மதிக்கிறேன். இதை செய்யலாம். இது செய்யக்கூடியதாக தோன்றுகிறது. என்னுடைய டோனை திருப்பி கொடுக்கவும். இது நல்லது. மன்னிக்கவும், நீங்கள் வாதிடுகிறீர்கள். எனக்கு இந்த பீட்சா பிடிக்கிறது. அது ருசியானது. இதோ மிளகாய். சரி, இப்போது நீ கடிக்க உங்கள் பப்பியட். இதோ பேப்பரோனி. மன்னிக்கவும். உங்களுக்கு மாற்றம் வேண்டும் என்று நினைத்தீர்களா? இனி இல்லை. அது அருவருப்பு. ஆஹா, இங்கே உன் நண்பன். நான் அதை விரும்புகிறேன். நல்லது, நன்றி. அதை திறக்கிறாயா? அதெல்லாம் வேண்டாம். அது ஒரு பிளவுபட்ட கக்டஸ். நான் விரும்பலை. என்னிடம் எதுவும் இல்லை. வா, நான் அதிர்ஷ்டசாலி. நான் நம்புகிறேன். நான் ஒரு முள்ளங்கி காக்டஸுடன் சண்டை போடுகிறேனா? பார்க்கலாம். இது பலிக்கிறது. பிங்கோ. ஓ, என்ன பார்ப்போம். பொய்யான கீழ்முன்றைக்கு தீஞ்செல்லி காலம் வந்துவிட்டது. பாருங்கள் நண்பர்களே, நான் இந்த கற்றாழையை காத்துக்கொள்ள போகிறேன். இது வலிக்கலாம். பல ஊசிகள். நான் இத பார்க்க முடியாது. இது ரொம்ப மோசம். அவர்கள் எனக்கு நம்பிக்கை விடுகிறார்கள். அடுத்தவர் யார்? அப்போ அது நொறுக்கலையா? இன்திதார். உண்மையில நான் இந்த டுவிசர் கொண்டு எல்லா ஊசிகளையும் எடுப்பேன். என்ன ஆச்சு? ஓ, என்னுடைய மூக்கில் முடி வளருகிறது.
அது வலிக்கிறது. எனக்கு தெரியவில்லை அது என்ன. என்னுடைய கண்ணில் பிடித்தவர் இல்லை. அது மோசமாக இருந்தது. ஆனால் இப்போது நான் பாதுகாப்பாக ஒரு கற்றாழையை கடிக்க முடியும். அது அருவருப்பா இருக்கு. ரொம்ப மன்னிக்கவும், நான் என்னை கட்டுப்படுத்த முடியவில்லை. இது என்ன? இது என்னிடம் இருந்து அல்ல. இது துர்நாற்றமுள்ள கச்சா மீன். பார்ப்போம். நான் அதை நக்க வேண்டும். ஐயோ, மேலும் நான் கடந்து செல்ல முடியும். அருமை. இந்த முறை நான் உயிரோடு இருக்கிறேன். அடடே, அது கடினமானது. வாங்க லைம், நான் முடித்தேன். ஏய் மைக், வா. ஓ, இது மிகவும் மோசமாய் உள்ளது. அது செயல்படாது. சரி சரி, நீ தரக்குறைவாக பேசியிருக்கிறாய். அது போர்த்து கிடக்கிறது மற்றும் இப்போது அங்கே இருக்கிறது. நான் அதற்கு தலையிடாக வேண்டாம். அவன் குணமடைக்கிறான். நான் வாந்தி எடுக்க போகிறேன். எனக்கு ஒரு ஒப்பந்தம் வேண்டும். குவின்சி, எனக்கு ஒரு உடன்பாடு வேண்டும். ஓ, ஒரு இனிய டானட். கார்களை கலப்போம். எனக்கு அதை நக்க என்னிடம் வேண்டும். எதுவும் கிடைக்கவில்லை. அதை கடிக்கப் போகிறேன். ஹூரே, எனக்கு டானட்ஸ் பிடிக்கும். வாவ் வாவ் வாவ். என் புதிய மேக்கப்பை பிடிக்கிறதா? ருசியானது. இது மிகவும் அருமை. அதிசயமாகிறது. நீ சீக்கிரம் செய்தாக வேண்டும். போகாதே. An android ஐயோ, and emersme guys, immerhanwam. அதில் குளுமை இல்லை. Avid sorka from. இது சுவைக்கவில்லை. எனவே ஆனாலும் அது போன்றதே இல்லையா? உங்களுக்கு அந்த மைக் வேணுமா? நன்றி. சரி, இத செய்கிறேன். இத முடிச்சு என் குடுவையில வச்சு விடுகிறேன். இது உடன் என் பைல் ரைட். என் அம்மாவின் ஸ்டிக்கர் உடன். எனக்கு இது மிகவும் பிடிக்கும். நன்றா தோன்றுகிறது. வாவ், சூப்பர் சூப்ஸ் கை மேலே. கார்டுகள். நான் அதை நக்க போறேன். அதை பறிக்க போறேன். எனக்கு ஒண்ணும் இல்ல. தேவையில்லை. எனக்கு இது ரொம்ப பிடிக்கும். இது எப்படி இவ்வளவு கனமா இருக்குது? நான் இதை தூக்க முடியல. ஓ, என்னோடுங்கள். மாயாஜாலம் உதவுமா? ஓ, அதிர்ச்சி. இவன் மிக அதிக முடி கொண்டவன். என்னுடைய அற்புத வலிமை மருந்தை பற்றி எப்படி மறந்தேன்? நான் இப்போது எல்லாவற்றையும் செய்ய முடியும். இதை செயல்படுத்துவோம். சரியானது. இது நல்லது. நன்றா. ஹே, இது ரொம்ப நல்லா இருக்கு. சரி, இதை திறக்கலாம். ஆச்சரியம். வாவ், கோகா கோலா வாழ்த்துக்கள். நீங்கள் மிக அருமை. என்னிடம் ஒன்றுமில்லை. நான் இதை பலிக்க போகிறேன். இதை நக்க போறேன். அருமை. ஏய், நான் முதல் பேராசிரியர். ஏய், ஏன் சோல்ஜா வெளியே பொழியவில்லை? இது தெளிவாக உள்ளது. இது ஜெல்லி. இதை பிரபலப்படுத்துவோம். இது என்ன சுவையோ? அப்படியே நிறுத்துங்க. எனக்கும் பகிருங்கள். என்னுடன் வரிசை. ஹே, வீகிக் கொள்வோமே. அது
அருமை. அது என்னை பாதிக்கவில்லை. இதை முடிக்க விரும்புகிறேன். அந்த சோதனை கூடம் இருக்கிறது. சரி, ஓய்வு. என்னை நோக்கி என் நாக்கு பாட்டிலில் சிக்கித்தான் போச்சு. ஏய், நீங்க எனக்கு உதவ முடியுமா? சலித்து குருதிக்கிறேன். சரி, இதை கவனிக்கலாம். அதிகம். எனக்கு சித்திரவதை இல்லை. நீங்கள் என்ன பார்க்கிறீர்கள்? உனக்கு என்ன ஆகியுள்ளது? ஓ இல்லை, அண்ணே, இது ஒரு கரப்பான் பூச்சி. எனக்கு எதுவும் இல்லை. பரிதாபம். அந்த கரப்பான் பூச்சியை பாருங்கள். வாய், நான் சீராக இருக்கிறேன். எவ்வளவு பயங்கரமாக இருக்கிறது. அதை பிடித்து இருக்கவும் பயமாக இருக்கிறது. ஓ இல்ல, அது எங்கே போனது? காத்தீரு, என்ன நடக்கின்றது? ஜோ, உன் தலைப்பகுதியில் ஓர் கரப்பான் பூச்சி இருக்கிறது. ஸ்பாம். ஹலோ பெண்களே, உங்கள் சிற்றின்பங்களை கொடுக்கலாமா? ஹே, அதை எனக்கு கொடுங்கள். அவள் திரையரங்கில் இருக்கிறாள். நீங்கள் இப்போது போகலாம். உனக்கு எப்படி தைரியம்? அடுத்தவர் ஒன்னும் முரணில்லை. ஜங் இஷா. அவை சிப்ஸ்களா? உன்னை பற்றி களைத்து விட்டேன். உணவுடன் சினிமாவுக்கு போக முடியாது. என்ன? ஓ, அதை எடுத்துக்கொள்ளுங்கள் தயவு செய்து. வேறெங்கு கத்தாதே. இல்ல. ஓ இல்ல, என்ன செய்யலாம்? ஆனா எனக்கு என் பிரியமான இனிப்புகள் இருக்கின்றன. என்னோட தானே யோசிக்கணும். நான் பிரெஞ்ச் ஃப்ரைஸ்ல ஒரே மீசையும் தாடியையும் வச்சுக்கிட்டா பொறுத்து கொள்கிறேன். நான் ஒரு நிஞ்சா மாதிரி இருக்கேன். அஞ்சு கூழ்கிண்ணிகளை பட்டாகத்தின் மீது வைப்பேன். பாருங்கள், அதை பாருங்கள். எல்லாம் தயார். இப்போது நான் செல்லலாம். சரி சரி சரி. மாலை வணக்கம். அது என்ன? ஓ ஓ ஆ அதை நிறுத்துங்கள் தயவு செய்து. உன்னுடைய டிக்கெட் எங்கே? உன் டிக்கெட். உன் டிக்கெட். நன்றி. அது விசித்திரமாக இருந்தது. என்ன அடி உடம்பு? என்ன? தயவு செய்து சத்தம் குறைக்க முடியுமா? நான் இங்க முடிந்த உன் தேவை சுவேட்டா இருக்கிய. என்ன? நீங்கள் என்னை பகிர என்று விரும்புகிறீங்களா? சோ உங்கள் பார்வையை அனுபவியுங்கள். போன் அப்டேட். சரி. ரசமானது. இன்னொரு பிரெஞ்ச் ஃப்ரை. நன்றி. உங்க டிக்கெட் தர முடியுமா? ஒரு நிமிடம். இது என்ன? நீங்கள் உணவை கொண்டு வர முடியாது. அடி, இது மிகவும் மரியாதைக்கேடானது தானே? எனக்கு சற்று பயமாக இருக்கிறது. இல்லை, சிறிது நேரம் காத்திருக்கவும். இப்போக்கிய நான் ஒரு கலைஞர் ஆகிறேன். போக்கலாம். சரி, என் நெய் சாராட்டை எடுத்துக்கொள். அப்படியா அப்படியா அப்படியா? இதோ என் பருத்தி மிட்டாய். இது மிகவும் வண்ணமயமானது மற்றும் மிகவும் ருசியானது. நான் இதனால் எண்ணெய் ஆலை ஒன்றை செய்தேன். இது ஜோக்கரின் எண்ணெய் ஆலை போலுள்ளது. சாடா, போகலாம். வணக்கம் கிழவன், நீ மிகவும் வெளிச்சமாக இருக்கிறாய். அங்கே என்ன வச்சிருக்கிறாய்? வாவ்! ஓ! ஜீன்ஸ்! வாவ், நீ எப்படி அது செய்தாய்? ஓ, இது இங்கே. மன்னிக்கவும். நல்லா, நீங்கள் அதை எடுத்துக்கொள்ளலாம். என்ன?
விசித்திரம் என் பேண்ட். அலை, நான் சினிமாவில் இருக்கிறேன், மேலும் என் பரிணீவர்க்கும் இன்பமாக அனுபவிக்க முடியும். என்ன, இந்த குள்ளத்தின் முடி சாப்பிடப்படுகிறதா? நானும் அதை சுவைக்க விரும்புகிறேன். மிகவும் சுவையானது. அதை நான் சாப்பிடுவதை யாரும் கவனிக்க மாட்டார்கள். வாவ், இங்கே எனது டிக்கெட். அருமை. ஓ, சாக்லேட். ஓ, அது சரியாக இல்லை. நான் உன்னிடமிருந்து அனைத்து இனிப்புகளையும் அடிக்கப் போகிறேன். என்னை தரையில் வையுங்கள். முடியாது. அதை பாருங்கள். அதை பொத்தலத்தில் வைக்கவும். மன்னிக்கவும். உணவு இல்லை, இனிப்புகள் இல்லை. சரி, எனக்கு புரிகிறது. சிறந்தது. இப்போது நீங்களும். அருகே மீண்டும் நான் எல்லா பண்டங்களையும் கொடுக்க முடியாது. ஓ, ஒரு யோசனை. நான் எனது பகுதியில் கிட்கேட்ஸ் வைக்கிறேன். காப்பு இதை பற்றி எதுவும் நினைக்க மாட்டார். சரியாக சினிமாவுக்கு போவது. உள்ளே வாருங்கள். நல்ல மதியம். உங்கள் டிக்கெட் தரலாமா? வாவ், சாக்லேட்டால் செய்யப்பட்ட ஒரு ஸ்கர்ட். சரி. ஹா, பெண்ணே, நான் உனக்கு சொல்லிவிட்டேன். என் ஜெட் பைக் மின்னழுவும் சக்தியை பயன்படுத்துவோம். ஹோம், கொஞ்சம் கூடுதலாக. தயவு செய்து இது உருகுகிறது. எல்லாமே சாக்லேட்டால் மூடப்பட்டுள்ளது. சரி, அதுவே உனக்கு நல்ல பாடம். ஹே, போவோம். உங்க டிக்கெட் தரவுமா? இதை கொண்டு போகிறேன். ஓ, என்கிட்ட. ஓ, ஹேஜ், இதோ உங்களுக்கு. ஓ, இல்லை, என் சுபா சப்ஸ். ஒரு நிமிடம், நான் ஒரு திட்டத்தை கண்டுபிடித்து விட்டேன். நல்ல பிற்பகல். இதோ என் டிக்கெட். வாங்க போகலாம். ஓ, அது அழகான குழந்தை. ஓ, இன்னொரு குழந்தை. என்ன? ஓ, அதை விளையாட வேண்டும் என நினைத்தேன். அது தூங்கிக் கொண்டிருக்கிறது. சரி, நான் செல்கிறேன். அவன் இதை செய்தான். ஆமாம், இப்போ என் சூப்பர் சப்பர் சாப்பிடலாம். நான் இது ருசிக்கவே போகிறேன். நன்று. எவ்வளவு ருசியாக இருக்கிறது, சுவையாக இருக்கிறது. அது பாராமல் இருந்ததே நல்லது. நான் இருக்கையை மாற்ற வேண்டும். என்ன, இங்கே என்ன நடந்தது? உங்கள் டிக்கெட்டை தரவும். நீங்கள் இனிப்பு அல்லது உணவு கொண்டு வர முடியாது. எல்லாத்தையும் மறைக்க வேண்டியதுதான். டாடா. ஓ, அது வேலை செய்யவில்லை. நீங்கள் என்னை ஏமாற்ற முடியாது. ஓ, நீங்க சுமத்துறீங்களா? நான் என் நூடுல்ஸை விட்டு கொடுக்க மாட்டேன். இப்போவே போங்க. நான் செய்வேன். எதுவில் நான் திரும்பி வர மாட்டேன். ஒரு யோசனை. நூடுல்ஸை வைத்து முடி அலங்காரம் செய்வேன். அப்படியா? ஓ, அதெல்லாம் பயங்கரமா இருந்தது. எல்லாம் சரியா? உங்களுக்கு என்னதான் பிரச்சனை? ஓ, வணக்கம். சரி. ஓ, ஒரு பயங்கரமான நாள். நன்றி. என்னோடு நூடுல்ஸ் இருக்கிறது. அவன் என்னை கேள்வி கேட்கவே இல்லை. இது மிகவும் சுவையாக உள்ளது. ஆஹா, நம்பிக்கையே இல்லை. அந்த பெண் தன் மடியிலேயே கூந்தலை குதித்துக் கொண்டிருக்கிறாள். அப்படியா? கேவலம். ஆஹா, நல்லது. கையேறு. நான் ஒரு கேக் வேண்டும் என்று முடிவு செய்தேன். உங்களால் எனக்கு ஒரு கேக் செய்ய முடியுமா? கண்டிப்பாக சோபி. கேயில் எளிதாக. இப்படி பணி ஒன்றை நாங்கள் சமாளிக்கிறோம், சமையல் செய்கிறோம். நான் பேன் கேக் செய்ய போகிறேன். எனக்கு பேன் கேக்குகள் மற்றும் கிரீம் தேவை. முதலில் கேக் ஒன்றை சேர்க்க வேண்டும். மிக எளிது. கிரீமை கேக்கிற்கு மேலிட்டு பின்னர் இரண்டாவது அடுக்கு கொண்டு மூடும். இதே போன்று பலமுறை செய்ய வேண்டும். என்னடா, கிரீம் எங்கே? விசித்திரம். ஜென்சி, ஒன்றின் உள்ள கிரீமை நீக்கி விடுகிறேன். ஓ, அது நிறைய சீராக ஆனது. அனைத்தையும் மேலே வை. அருமை. இப்போது கேக்கை ஒதுக்கி வைக்கின்றோம். எனக்கு கேக்கிற்கான அலங்காரங்கள் தேவை. என் பையில் ஏதாவது ஏற்றதை கண்டுபிடிக்க முடியும். ஆமாம், எனக்கு ஹூபா பூபா இங்கே இருக்கிறது. இது கேக்கிற்கு செம்மையாக இருக்கும். பெருமளவும் சுவையானதும் அழகானதும்
கேக்கை சுற்றி மடக்கு. அப்படியே எல்லாத்தையும் முடிக்க ஜெல்லி கேக்கை நிரப்ப வேண்டும். பூபா பூபா சுவையுடன். ஓயே, சோபி எனது இளஞ்சிவப்பு கேக்கை நிச்சயமாக பாராட்டுவாள். உன்னை பற்றி தெரியுமா டேனி? நன்றாக. எனக்கு என் கேக்கின் உள்ளே சுவையான ஜெல்லி வேண்டும். மேலும் என்னிடம் கோக் ருசி உள்ள ஜெல்லி உள்ளது. இது பொருந்தும். ஓ, இது நம்ப முடியாத சுவையாக உள்ளது. பாட்லை கேக்கில் நுழைத்து எல்லாவற்றுக்கும் சுருக்க வேண்டுமே. செம்மையாக்கு. நான் எல்லாவற்றையும் சரியாக செய்தேன். இப்போது எனக்கு பொக்கே ஸ்டிக்கள் தேவை. அவை கருப்பு நிறத்தில் இருக்கின்றன. நான் கருப்பு பொக்கே ஸ்டிக்களை இந்த மாதிரியே கேக்கின் சுற்றிலும் விடுவேன். அற்புதம். நான் ஏற்கனவே என் நீல கேக்கை பேக் செய்து நீல கிரீமால் மூடியுள்ளேன். இப்போது அதை இனிப்புகளால் அலங்கரிக்க வேண்டும். என்னிடம் சுவையான நீல ஜெல் இருக்கிறது. அது சோபி கேக்கை வெற்றி வழி. அது சுவையாக வெளியே வரும்படி முழுவதும் இருக்க போகிறேன். இப்போது நான் ஒரு சுவையான நீல ஓரியோ கிரீமை தேவைப்படும். ஓ போதுமடி. அதை நான் திரவமாய் நீலை பதித்து லேபிள் மேல் போடுங்கள். அழகு. நாம் இந்த கிரீமை சுவைக்க வேண்டும். காண்பதற்கு சுவை மிகுந்தியா சோஃபிக்கு பிடிக்கும். இப்போது இந்த சகையும் முழுவதும் நக்கி விடட்டும். ரொம்ப நன்றா இருக்கு. ஏய், நீ முடிச்சியா? எனக்கு உண்மையிலேயே சாப்பிடணும். வாங்க. சோபி ஏற்கனவே எங்களிடமிருந்து கேக்குகள் காத்திருக்கிறார். இது மிகுந்த கிரீமை சாப்பிடும் நேரம் அல்ல. ஆஹா, இங்கே எவ்வளவு ருசியான கேக்குகள் உள்ளன. ஒவ்வொன்றும் எவ்வளவு வித்தியாசமாக உள்ளது. நான் இதை பூபா பூபா, கோகா கோலா, ஓரியோ ஆகியவற்றை சுவைக்க விரும்புகிறேன். அருமை. நான் ஓரியோவுடன் தொடங்குவேன். ஓ, உள்ளே எவ்வளவு ஜெல் இருக்கிறது. ஆஹா, பார்ப்போம். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. சரி, கோக் தொடரலாம். இரு போக் ஸ்டிக்ஸ் இங்கே ரொம்ப ருசியா உள்ளன. இப்போது உள்ளடக்கம். ஓ, அதுல ஜெல்லியும் உள்ளது. அந்த கருப்பு நிறத்தை பாருங்க. ஓ, எனக்கு இது பிடிக்கும். பேன் கேக் பற்றி என்ன? வாவ், அதுக்குள்ளும் ஜெல்லி இருக்கு. ஓ, ஆனா அது சிவப்பு நிறத்துல இருக்குது. அருமை. கேக்கை முயற்சிப்போம். வாவ், இது மிகவும் இனிமையானதும் குளிர்ச்சியானதும். நன்னா ஒரு பெரிய பபுள் உருவாக்க முடியவில்லை. அருமை. பான் கேக் வெற்றி பெறுகிறது என்று முடிவு செய்தேன். நீ கேள்விப்பட்டாயா? நான் வெற்றி பெற்றேன். யூஹூ. வணக்கம். இப்போ எனக்கு ஒரு சாண்ட்விச் வேணும். எனக்கு ஒரு ருசியான சாண்ட்விச் செய்ய முடியுமா? ஓ, கண்டிப்பா. ஆம், அது மிக எளிது. நான் இப்போ டோஸ்டர் வைப்பேன். ஏன்னா என்ன, ரொட்டியை பாரு நல்ல இல்ல. சரி, அதை டோஸ்டர் வைக்கிறேன். சரியானது. டோஸ்டர் நீளமாக இருக்கிறது. என்னுடைய டோஸ்டர் நீளமாகவும் செய்யவா முடியும்? வாவ், அதை பாருங்கள், அது வேலை செய்யும். சரி, எனக்கு ஒரு மாய டோஸ்டர் உள்ளது. இப்போது முடிஞ்சு விட்டது. அருமை. இப்போது எனக்கு நான் விரும்பிய நீல ஜெல் கிடைச்சிட்டது. அதை டோஸ்ட்ல வச்சிடு. இப்போது ஒரு சாண்ட்விச்சை தயாரிக்க வேணும். சில பெருகா நட்சத்திர தூசி நான் ஒரு முறை முயற்சி செய்கிறேன் என கருதுகிறேன். நீங்கள் பார்ப்பதே இல்லை. அந்த டீன் கேன் கொடு. அருமா. இப்போ நான் முடிச்சிருச்சு. என்ன செய்யணும்? ஓ, சரி. நான் ஒரு ஹார்ட் வடிவத்துல சாண்ட்விச் செய்வேன். ஆமா, அது ரொம்ப அழகா இருக்கும். இந்த இருதயம் வடிவத்தை உருவாக்குங்கள். அயன்படுத்தி இப்போ அதை டோஸ்டர் போடு. அது பிங்க் ஆகிடும். அது பாருங்கள், என் டோஸ்ட் உறுதியாக பிங்க் நுடலாவோட குளிர்ச்சியாக இருக்கும். நாங்க ஒரு டோஸ்டில் நுடலாவை பரப்புவோம். அப்படியே அடுத்து நாமல் நர்ட்ஸ் பட்ரான் சிப்கம் போடலாம். அருமை. அதை கவிச்சன் மூலம் மூடியுங்கள். தயார். வாவ், பெண் பிள்ளைகளே, இந்த சாண்ட்விச் நல்லா இருக்கு. நீங்க அதை மோங்க இழக்கிறது இல்ல. நிகழ்ச்சியில் எங்களை காட்டுங்கள் ஐயா. என்ன நடக்கிறது? ஓ இல்லை, ஏன் இது தீப்பிடித்திருக்கிறது? ஓ, என் முகம் சாம்பலால் மூடப்பட்டுள்ளது. இது மிகுந்த பயங்கரம். நான் உண்மையில் அதிர்ச்சி அடைந்தேன் பெண்ணே. நீ நடுத்திலே சிரிக்காம நிறுத்த முடியுமா? நேரம் போய்கிட்டு இருக்கு. நாங்கள் எல்லோருக்கும் சலிப்பு. பூரே கேக் ரெடி ஆகிட்டன.
ஒரு நிமிஷம், இதுக்கு என்ன ஆச்சு? அது சுடுகிதா? குளிர்ந்தது போல. ஐயோ, நான் இதை சாப்பிட மாட்டேன். அந்த அழகான இதய வடிவ சாண்டிஸை பாருங்க. அருமையாக வாசனை வருகிறது. அற்புதம். இது நூடெல்லாம் சேர்ந்திருக்கு. எனக்கு இது ரொம்ப பிடிக்கும். அப்ப என்ன இருக்கு? ஓ, நீல சாண்ட்விச்சும் ருசியானதாக தான் தெரியுது. சும்மா சூப்பர். எனக்கு மிக பிடிக்கும். ஆஹா, நீலம் கலர்ல இருக்கிற சாண்ட்விச் வெற்றிகரமாக தெரிகிறது. யூஹூ, நான் வெற்றி பெற்றேன். யார் சிறந்தவர்? நான் தான் சிறந்தவன். நீ என்னை போல் என்ன விரும்புகிறேன் என்று அறிகிறாயா? நான் லெமனேட் வேண்டும். நீர் அதை எனக்காக செய்யவா? நீர் வெற்றி பெறுவீர் என்று நம்புகிறேன். எனக்கு என்னுடைய பிங்க் பிளெண்டர் தேவை. இப்போது நான் மிக வியப்பான, சுவையான மற்றும் சரியான லெமனேட் செய்ய போகிறேன். பிங்க் ஃபாண்டாவை பிளெண்டரில் ஊற்றுக. அப்புறம் கொஞ்சம் மார்ஷ்மெல்லோக்கள் ஊற்றுங்கள். ஜெல்லி கரடிகள், சில மிட்டாய்கள், ஐஸ்கிரீம். நட்ஸ் பழமாச்சிகள் ஒரு நல்ல கூடுதலா இருக்கும். தலைப்பை கட்டி அரைச்சிடலாம். வா. எதையா தவறு நடந்திருக்கிறது. சரி இருக்க. இப்போது சோபிக்காக சிறந்த எலுமிச்சை நீரை காட்டுவோம். எனக்கு கொஞ்சம் பால் தேவை. அதை ஒரு கண்ணாடியில் ஊற்றி அதில் சில ஹெர்ஷி சார்ப் சேர்க்க வேண்டும் மற்றும் எல்லாம் கலக்க வேண்டும். கண்டிப்பாக நல்லா செல்லமா கலக்கவும். வாவ், அருமையா இருக்கு. பால் கருப்பா மாறி இருக்குது. அதுவே நான் விரும்பியது. இப்போது நான் சிலவை சேர்க்க வரைபடங்கள். அந்த சின்ன சிங்காரத்தை பார்த்து நான் முடிச்சுட்டேன். வாவ், இது அருமை. என்ன முடியாதது? உன் காக்டெயிலை பார்த்து கொண்டிருப்பேன். அது சரி, கொழுத்திருக்கிறது. இப்போது என் காக்டெயிலை தயாரிக்க ஆரம்பிக்கிறேன். பர்காசு சர்க்கரையை நீரில் போடு. எலும்பிக்கு தயார் செய்யும் வேகம் பாரு. இப்போது காக்டெயிலை கண்ணாடி குவியலில் ஊற்ற வேண்டும். தியாண்டு அழகாக இருக்கிறது. என் லெமனேடும் அழகாக உள்ளது. ஒரு கண்ணாடியில் அழகான நீல கண்ணாடி துகள்களை ஊற்றிக்கொள்ளலாம். இதை பார்த்தால் உண்மையான தியானம்தான். என்ன ஒரு இனிமையானது. டேனி, ஏய் எழுந்திரு. மயிலுக்கு என்ன ஆச்சு? எனக்கு தெரியவில்லை. அவளுக்கு உதவி தேவைப்படுகிறதா என்று எண்ணுகிறாயா? நான்கள் மிக்சியை அணைகிறேன். அதுவே மைலி, எனக்கு நன்றி சொல்ல தேவையில்லை. ஆஹா, இது கடைசியில முடிந்து விட்டது. இப்போது நான் என் காக்கையை ஒரு கிளாஸ் கோப்பையில் ஊற்ற முடியும். இது ஒரு அழகான பறவை வடிவத்தில் உள்ளது. அதை நிரப்புங்கள். அப்படியே தயார். நீ சங்ஷிக்கலாம். சோபி, வா. எல்லா லெமனேட்ஸும் மிகவும் அழகாக தெரிகின்றன. யதார்த்தமாகவே இந்த ஒன்றை சுவைக்க விரும்புகிறேன். நீலம் மற்றும் குமிழ்கள் அல்லவா? வா, மிகவும் அருமையாக உள்ளது. அதற்கான ருசிக்கு பிடித்திருக்கின்றது. நாம் இன்னும் என்ன வைத்துள்ளோம் என பார்ப்போம். அந்த கரடி ரொம்ப கியூட்டா இருக்குது. ஆமா, அந்த குழாயும் ரொம்ப இயல்பானதா இருக்குது. அது ருசியா இருக்குது. அந்த பறவைய பாருங்க. இளஞ்சிவப்பு கண்ணாடி, இளஞ்சிவப்பு காக்டெயில் ரொம்ப நல்லா இருக்குது. நான் தேர்வு பண்றேன். நான் கருப்பு ஒண்ணு தேர்வு பண்றேன். ஆம், இறுதியாக அருமை. நான் மிகவும் டிஃபனியை விட நான் தான் சிறப்பாக செய்ய முடியும். ஒரு க்ளூ கணை எடுத்துக்கொள்ளலாம். என் எதிர்கால பொம்மை காட்டிற்கு சுவர்கள் ஒன்றாக ஒட்டுவது. எனக்கு 3 மாடி கண்ணாடி வீடு இருக்கும். சரியாக, ஏற்கனவே எனக்கு பிடித்து விட்டது. அருமை. அது பாதுகாப்பாக இருக்க வேண்டும். டிஃபனி, நீ அதை செய்ய முடியுமா? நிச்சயமாக. நான் இன்னும் சிறப்பாக செய்ய போகிறேன். என் வீட்டில் உண்மையில் ஒரு கூரை இருக்கும். நாம் அதை வண்ணமயமாக்க தொடங்கலாம். இந்த இடத்தில் ஒரு ஜன்னல் இருக்கும். ஓ, ஏய், அது என்ன? வணக்கம் அயல் நேசரே. ஓ, நீ என் யூகரை கெடுத்து விட்டாய். உண்மையா? அது மேலும் மோசமில்லை. டிஃபனியே, இனிமேல் உன்னிடமெல்லாம் வரமாட்டேன். என் வீட்டை இளஞ்சிவப்பு கலர்ல புகைவிடலாம். இதோ ஒரு தூரிகை மற்றும் பெயிண்ட். வாவ், எல்லாத்தையும் பிங்க் நிறத்தில் பூச்சித்துக் கொள்ள வேண்டும். மிகவும் அழகாக இருக்கும். என்னோட பார்பி இதை பிடித்துக் கொள்வாள். அச்சே, பிங்க் நிறம் கடினமாக இருக்கிறது. ஃப்ராட்ஸ்க்கும் எனக்கும் ஏற்கனவே நாங்கள் விரும்பும் நிறம் உண்டு.
எங்களுக்கு பர்பிள் நிறம் பிடிக்கும். நான் அதை விரைவாக செய்ய போகிறேன். வெறுமே வீட்டில் பைண்ட் ஊற்றுகிறேன். நான் மியாய்ந்ததை சேர்க்க வீச்சம் போலே மாந்த இருக்கு. அப்படியா பெண்களே, உங்கள் வீடுகள் ஏற்கனவே அழகாக இருக்கின்றன. அடுத்த கட்டம் என்ன? நான் ஜன்னலுக்கான கட்டில்களை போட ஆசைப்படுகிறேன். இவ்வாறே மிகவும் அழகாக தெரிகிறது. சலிப்பு, எனக்கு ஊதா ஜன்னல் கட்டில்கள் இருக்கின்றன. அப்பச்சிற்கு சில அலங்காரங்கள் சேர்க்கலாம். இந்த கிரீடம் அற்புதமாக இருக்கிறது. எனக்கு இது மிகவும் பிடிக்கும். நான் மிகவும் பரவசமடைந்துள்ளேன். எனக்கு ஹிருதயம் ஒன்று கிடைத்துள்ளது. மக்கள், நீங்கள் நல்ல வேலை செய்து வருகிறது. வாருங்கள், நான் தரைத்தளத்தில் என்ன செய்ய வேண்டும்? எனக்கு தெரியும். ஒரு இருப்பறையை உருவாக்கலாமா? ஆமாம், இங்கே ஒரு கைநாற்காலி, ஒரு மேசை, சில அலமாரிகள், ஒரு மந்திருக்கி. நிச்சயமாக இது மிகுந்த சௌகரியத்தை வழங்குகிறது. மற்றும் ஒரு டிவி, ஒரு கார்பெட். மறக்க வேண்டாம் பிராட்ஸ், நான் உங்களுக்காக உங்க குடியிருப்பை எவ்வாறு அமைத்திருக்கிறேன் என்று பார்க்கவா செய்கிறீர்களா? உங்களுக்கு மிகச் சரியாக பொருந்துகிறது. நான் ஒரு புகைப்படத்தை எடுக்கிறேன். அருமை, இங்கே நமது புகைப்படம். அழகு. இந்த படம் உங்கள் இருக்கை அறையில் கண்டிப்பாக இருக்க வேண்டும். அதனால் எல்லா விருந்தினர்களும் பிரேரித்துக் கொள்ளுவர். மைலி, இதோ என் பார்பிக்கு ஒரு என் இருக்கை அறை. ஓ, காரை மறக்காமல் காணோம். நம்மளுக்கு ஒரு கேரேஜ் இருக்க போகிறது. என்ன டிபனி? எதுவும் இல்லை. ஓ, ஒரு யோசனை. என்னிடம் கார் மட்டும் வராது, ஒரு ஹெலிகாப்டர் இருக்கும். அதை வீட்டின் பாஷ வைக்க போகிறோம். மைலி, கவனம். ஆஹா, அதை எதிர்பார்க்கவில்லை. ஆம், எனது பிராட்ஸ் மிகவும் குளிர். ஒரு கார் மற்றும் ஒரு ஹெலிகாப்டர். சுவாரஸ்யம். என் பார்பிக்காக ஒரு சமையலறை உருவாக்குவேன். இந்த அழகான செட்டை பாருங்கள். நான் அதை மிகவும் விரும்புகிறேன். இதோ ஒரு ஃப்ரிட்ஜ், இன்னும் ஒரு செடி. கண்டிப்பாக என் ட்ரார்ஸ்ஐ திறந்து அவற்றை நிரப்புவேன். அசத்தியமானது. வாவ், எனக்கு இது ஏற்கனவே மிகவும் பிடிக்கிறது. ஃப்ரிட்ஜ் நிரப்ப நேரமாகிவிட்டது. சரி, பார்பி நிறைய மளிகை பொருட்களும் நிறைய உணவும் வைத்திருக்கிறாள். அங்கே எல்லா வகையான உணவுகளும் இருக்கின்றன. அற்புதம். நான் இதை நேசிக்கிறேன். டிஃபனி, என்ன? என் பிரெட்ஸ் பசிச்சது. அதனால் அவள் சமைக்க துவங்கினாள். அவளுக்கு இது ஒரு சாதாரண விஷயம். ஒரு புரட்டி எடுக்கப்பட்ட முட்டை. நல்லது. அதிகமாக இன்னும் சில பொருட்களை சேர்ப்போம். பிறகு நாம் காலை உணவை உண்டுவிடலாம். உங்களுக்கு பிடிக்கிறதா? அருமை. என் பொம்மையும் சிறந்த சமையல்காரி. பாருங்கள், அவள் தனது பொருத்தமான பீட்சா செய்துவிட்டாள். வாருங்கள் பார்பி, இது ருசியானது. அருமை. பெண்களே, நீங்கள் மகிழ்ச்சி அடைகிறீர்கள். இனி ஒரு படுக்கை அறை செய்ய வேண்டும். நமக்கு ஒரு இளஞ்சிவப்பு கலின் வேண்டும். நான் ஒரு நீல கலினை வைத்துக் கொள்கிறேன். பெரிய விஷயம். என் பார்பி ராணிகளின் படுக்கையை பாருங்கள். இப்போது சுவற்றில் ஸ்டிக்கர்கள் சேர்ப்போம். எமது படுக்கை குட்டிசையாக இருக்கிறது. சுவரில் புராட்ஸ் லோகோ. ஓ, நானும் ஏதாவது செய்வேன். இங்கே ஆடைகளுடன் ஒரு ரேக். எனக்கு ஒரு நிழற்கப்பு உள்ளது. அருமை. இது முற்றிலும் சிறந்தது. நீ என்ன நினைக்கிறாய், பிராட்ஸ்? அவள் இங்கு வசிக்கும் என்பதில் நிச்சயமாக உற்சாகமாக இருக்கிறாள். ஓ ஆம், ஒரு பார்ட்டி வைத்து கொண்டாடலாம். என்ன? என் பார்வையும் மகிழ்ச்சியாக இருக்க தெரியும். ஒன்றுமில்லை. உனக்கு உன் அறை பிடித்ததா? நீ ஒரு அழகான ஆடையை தேர்ந்தெடுத்தாய்.
இந்த உடை அற்புதமாக இருக்கிறது. ஓ, நாம் என்ன செய்ய வேண்டும் என்று எனக்கு தெரிகிறது. மைலி, நாம் இருவரும் சேர்ந்து ஆடை மாற்றும் விளையாட்டு விளையாடுவோம். அருமையாக இருக்கிறது. இந்த ஆடையையும் நான் விரும்புகிறேன். பெண்களே, நம்மால் நிச்சயமாக பாணி நிகழ்ச்சி நடத்த முடியுமா? இது நான் இதுவரை பார்த்த மிக சிறந்த விஷயம். ஒவ்வொரு உடையும் ஒரே அழகு. நீங்கள் இருவரும் மிக அழகாக உள்ளீர்கள். அற்புதம். எல்லா உடை தேர்வுகளையும் பாருங்கள். ஒரு ட்விக்ஸா? ரொம்ப கொஞ்சம். சரி, எதுவும் இல்லை விட இதுவே சிறப்பா இருக்கு. குறைஞ்சபட்சம் இதை கொஞ்சம் சாப்பிடு. யாருக்கும் பசிக்கின்றனர் போல தெரிகிறது. கவனமாக இரு. நீ என் நெற்றியில் அடித்து விட்டாய். நீ மீண்டும் தலையிட்டு உடலை விட்டு விட்டால் நான் அதை திரும்ப செய்ய போகிறேன். நான் என்னோட ஒரு யோசனை வந்தது பாரு. வைக்கவும். அமைதியாயிருங்கள். நான் அவளை கூடைகளை வெற்றும்படி வேண்டும். எச்சரிக்கை, தூள் எல்லா திசைகளிலும் பறக்கிறது. அதுதான், நான் நெஸ்டன் முடிந்து விட்டேன். கடைசி, ஆனால் குறைவான இல்லை, இறுதியாக வெற்றி செய்ய வேண்டும். இப்போது சாக்லேட் சாப்பிடுவது மிகவும் வசதியானதாக இருக்கும். நீங்கள் எங்களை பிழைத்தீர்கள். பாருங்கள். ஓ, மன்னிக்கவும், அது தவறுதலாக நடந்தது. நான் எப்படி பெரிய முடிவு செய்தேன் பாருங்கள். நிறைய நறுமணம் கொண்டது போல உள்ளது. 2 துண்டுகள் இருந்தன, இப்போது 10 இருக்கின்றன. அருமை. ஓ sir, here's the part you want from Baum Myers. அனைத்துக்கும் அதன் பலன்கள் உள்ளன. என்னை புத்துணர்ச்சி பெறும் கூடுதல் பேக்கேஜ் நீ ஃபிளப் பண்ண அனரி. இப்போது நான் எல்லாத்தையும் ஒரே நேரத்துல சாப்பிட முடியும். எதுவும் என்னை தடுத்துடாது. எவ்வளவு சுவை மிகுதியானது. எனக்கு இன்னும் பல பார்கள் இருந்தது. நல்ல விஷயம். சரி, ஆனால் நீங்கள் ஏன் ஒரு பாபி ஜார் என் தலைக்கு மோதியது? ஏன் சாக்லேட் வால் பண்ண வேண்டி இருந்தது. அது 50 கிராம். ட்விக்ஸ் இதனோட இன்னும் சுவையானதாக இருக்கும் என நான் உறுதியாக கருதுகிறேன். ஓ ஆம், அருமையான கூட்டணியாய் இருக்கும். உரைகளை பறக்க விடு. அவள் அதை பொருத்தமாக்கினாள். இப்போ ஸ்ட்ரேட்டியா இம்ப்ரிக்வர்ஷிப்பிங் decline kui or sauder don't you இனிப்பு சீமெண்ட் ஆகிரோ வாட்ஸ் நாடலா கரிவி இஸ்ரமியம் மணக்குது. நான் உறுதியா நினைக்கிறேன் பாஸ்தா ட்விக்ஸ் உனக்கு நல்ல கூடுதலாக இருக்கும். ஆஃப்ஷாரிச்சிங் கர்சிகர் எனக்கு ரேசிகருக்கு வாங்கிரோம் கொஞ்சமே மீதம் இருக்கிறது. மேல் பகுதியின் இறுதி அலங்காரம் ஷாதர் ஆர் அண்ட் சௌதரியாம் சூப்பரா இருக்கு. என்ன பெரிய கோபுரம். நாம இதை முயற்சிக்கணும். ஓ, உன கோபுரம் என்று கொடுக்கப்படுகிறது. நீ என்ன செய்கிறாய்? அது விழக்கூடிய நிலையில் இருக்கிறது. உடனே நிறுத்து. நான் சொன்னேன். ஓ இல்லை. ஓ, அவள் சொல்வதை கேட்டிருக்க வேண்டியதுதான். இப்போ நீங்கள் கைது வீராக இருக்கிறீர்கள். மன்னிக்கவும், நாம் எதிர்க்க முடியவில்லை. நான் ஹெல்மெட் போட்டு காயமடையவில்லை என்பது நன்றாயிற்று. வாவ், கமி கண்கள். என்னை பார்த்து சிரிக்காதீர்கள். இங்க வேடிக்கை எதுவும் இல்லை. நான் கொஞ்சம் கிண்டல் செய்தேன் போலும். சரி, இப்ப நான் உங்களுக்கு பழி வாங்குகிறேன். இந்த விளையாட்டு உங்களுக்கு பிடிக்குமா பார்க்கலாம். இது கொஞ்சம் பயங்கரமா இருக்கிற மாதிரி தோன்றுகிறது. சோதரி சொன்னாங்க. என்ன சிங்கிள் தன்சன் ட்விஸ்டான கதை. என்னால் பார்க்க முடியாது. முதுகு வர நடக்கும். அல்ல, என்ன நடக்குது? நீங்கள் என்ன ஏன் உங்க கண்களை என் மீது எறிந்தீர்கள்? ஆப்ஸ், என் வேடிக்கை கையாள மிக முடியவில்லை. உதவுங்கள், நான் சுருவருகிறேன். இப்படி காலை உணவு நேரம். இந்த சாக்லேட் பந்துகள் ரொம்ப ருசியா இருக்கின்றன. ஓ மை கடவுளே, ஐஸ். I should fast or end. Another favorite words to say. Or real and the corner or ருசி இருக்கும். உங்களுக்கு கண்டிப்பா இது பிடிக்கும். வேற எதுவும் இல்ல அப்படின்றதுல மட்டும் வருந்துகிறேன். How was so screen for sour name and I was sprinting from for you. It's man with the ருசியா இருக்குது. And கம்மி கிரேவிரிட்டேன்.
ஏய் என உன் ஃபயல் வைக்கிறாய் என் பங்கு எல்லா 100 கண்களும் என்னுடையதே. எவ்வளவு மிருதுவும் இனிப்புமாக இருக்கின்றன, அருமையாக இருக்கின்றன. நாம் விரும்பும் எல்லாமே. ஒரு கண் குடிக்கவும் தயவு செய்து மன்னிக்கவும் நண்பா, எனக்கு ஒண்ணும் இல்ல, ரொம்ப தாமதமாகிவிட்டது. And song fire saucery and a prayers. என்ன நடந்து கொண்டிருக்குது என் முகத்தில்? யாரையா அதிகமாக உணவுண்டது போல இருக்கிறது. ஒன்னையா சர்க்கு இங்க பாருங்க, 100 பாக்கெட்டுகள் சர்க்கு பார்த்திருக்கீங்களா? சிலருக்கு அதிர்ஷ்டம் இல்ல போல. இதுதான் நிச்சயம். நான் சர்க்கை எடுக்கவே முடியல. பிங்கோ சாப்பிட முடியும். வாழ்த்துக்கள், நான் சிப்ஸ் எடுக்க முடிந்தது. இன்பத்தை ஓச சிறிதளவாக நீட்டிக்க முயற்சிப்பேன். மாடுகள் கூவல் கொடுமையா கட்டி இருக்குது. அதை திறக்க முடியல. தைரியமா இருக்கிறேன், திறக்கவும் யாரோ பசிக்க இருக்கிறாங்களே போல தெரியுது. சரி, நான் இதை ஏற்க மாட்டேன். இன்னும் ஒரு கேன் திறப்பேன். பாருங்க, நான் திறந்துட்டேன். இதுவரை ஏன் கைவிட்டாய்? என் கண்முன்னே ஓடிக்கொண்டு மரியாதைக்குரியதா? நிச்சயமாக. வெறும் ஒரு எளிய சீட்டா சாப்பிடுபவன் தான். ஓ, என் ஸ்தலம். To go to Sarsi Fryer, she narrated Frey. It was funny. Koi Chambars Fartay for like it is sip software. Ang Sarikoni Fringalize. Midena rewaits me, Nanda sips in his sonne, packaging a le. Marikom Ningalena soldering up, bring the cake muriole. Staliam Polella. எவ்வளவு சுவையா உள்ளது. நான் அதை முடிக்க முடியல. சரி, இப்படிதானா போகலாம். ரொம்ப வலிக்கிறது. முடிவுகளுக்கு அடிமாளா கூடுதலாக நான் அதிர்ஷ்டசாலி. அதனால் அவளுக்கு அது தேவை. அவள் தகுதியானதை பெற்றாள். ப்ரோக்கோலியா, நீ சீரியஸா? அப்போ எனக்கு விதை மாதிரி ஏதோ ஒன்று. நான் இதோட என்ன செய்வேன்? எனக்கே தெரியல. நான் இதை சாப்பிடுறேன் என நினைக்கிறேன். நான் இதை மரமாக அதிகம் செய்ய முடியாது. ரின்கோ, நீ என்ன நினைக்கிற? நான் இதை நிலத்துல நட்டு வளர்க்கணும் என்று நினைக்கிறேன். எங்களை நோக்கி அடிக்காது. போதும், நான் ஒரு பள்ளம் ஆழமாக தோண்ட வேண்டும். இல்லையில் மூளைக்காது. ஆனால் உன்னை எல்லாம் எரித்து விட்டாய். இப்போது என் விதையும் நிலத்தில் போய்விட்டது. இதிலிருந்து யாரும் வருவார்கள் என்று உண்மையிலேயே நினைக்கிறாயா? முள்ளங்கி சாப்பிடவும். காற்று விடுகிறது. என் காய்கறிகள் வெறுப்பு. இவை சோபியும் சுவையற்றவை. சிறிய துண்டு கிடைக்கவே நல்லா இருக்கின்றது. நான் இது சாலிக்கு ஸ்ரீர் என்று நான் ஒரு சார் ஸ்ரீரவில்லை. அட, எனக்கு பால்கனியை கொடு. என் செடிக்கு தண்ணீர் ஊற்ற வேண்டும். அதை ஈரப்பதம் தேவை. அப்புறம் என்ன? அது உதவியதா? ஆம், அது வளரத் தொடங்கியது. இப்படியா இருக்க முடியும்? ஒன்றும் அருமை. அப்படின்னா முயற்சி செய்து பாரு. உணவை இரசிக்க. சரி, இது இப்படிதான் முடியும் என்று எனக்கு தெரியும். நான் எதையும் வளர்க்காதிருந்தாலும் நல்லது. எனக்கு ப்ராக்கோலியும் பிடிக்காது, மொக்கோசலும் பிடிக்காது. சுத்தப்படுத்துறீங்க. அதான் பண்ணேன். இப்பதான் உங்க பியர்ட்யூ. நான் இதை ஃப்ளூதும் எப்படி சாப்பிடுறதுன்னு தெரியுதுன்னு நினைக்கிறேன். பாருங்க, பறவை இருக்குது. என் மீது நம்பிக்கை வச்சிருக்குங்க, முட்டாள்கள். அங்கே நினைக்கிறதில்லை. அது வேலை செய்யாது. நான் அதை எடுத்து திருப்பி கொண்டு வருவேன். சரி, நான் ஒவ்வொன்றும் முடிச்சு விட்டேன். ஒரு துண்டு மட்டும் இருப்பது சாப்பிட யாருக்கு தெரியும்? மற்றவை எல்லாம் என்ன? நான் இதை உன்னுக்காகவே சேமித்தேன். எனக்கு நன்றி சொல்லிப்பது தேவையில்லை. சரி, என் திட்டம் தோல்வியடைந்தது போலும். நான் என் மறைவு ஆவியில் ஒடிந்து விட்டேன். திருப்பி திசை திருப்பு. குழந்தைகளே, கிடைக்கல. ஒரே ஒரு காண்டி மட்டுமே வச்சிருக்காங்க.
நல்ல சிரிப்பு கடைசி சிரிப்பாகும். என்ன செய்யணும் எனக்கு உனக்கு என்ன பொண்ணு தேவை? நீ கோதம வேறு பார்க்கலாம். என் கனி கொஞ்சம் அதிகரிக்கவும். வாவ், அது சாட்டின்ஸ் இன்ட்ரோவிங் இன்னும் ஒரு சாக்கரம் மட்டுமே உள்ளது. ஆனா என்ன பெரியதாக இருக்கின்றது. சூப்பர். வா, இந்த கேண்டிக்கு நான் மறுக்க மாட்டேன். நல்ல வேலை. ஆம், நான் சவாலை கடக்கிறேன். வாருங்கள், எனக்கும் பெரும் திட்டம் இருக்கிறது. நான் சவயன்ஸ் வீல் அண்ட் கேண்டி பிடிப்பேன். முழுமையாக தவறிவிட்டது. சரி, கவலைப்படாதீர்கள். நான் ஒரு நல்ல யோசனையை கண்டுபிடித்தேன். இவை என் கேண்டிகளே, நான் சாப்பிடுவேன். தொப்போ எந்த நேரத்துல இருந்து தொடங்குவது? இத்தனையா இருக்கின்றது. இதிலிருந்து அல்லது இதையா? என்ன செய்யணும் எனக்கு தெரியும். இது என்ன? முடியல. ஒரு வெற்றி லாட்ரி. இது என்ன செய்ய வேண்டும் என்பதை கூறும். ஒரு ஆரஞ்சு சாக்லேட் உள்ளே இருக்கிறது. அதற்கு என்ன அர்த்தம்? ஒரே ஒன்று. இப்போது என்ன தேர்வு செய்ய வேண்டும் என எனக்கு தெரியும். எனக்கு ஆரஞ்சு சாக்லேட் தேவை. சரி, இவை எப்படி சுவையாக உள்ளன? உங்களுக்கு பிடிக்கிறதா? இப்போது நான் என்ன மிட்டாய் கிரமத்தில் சாப்பிடுவது எனக்கு முக்கியம். ஆகவே நான் உங்கள் லாட்டரியையும் விளையாடலாமா? வாவ், இங்கே என்ன இருக்கிறது பார். வாவ், நீ ஒரு அதிர்ஷ்ட பந்து எடுத்தாய். நான் ஒரு பெரிய கந்த சாப்பிட கனவு கண்டேன். இறுதியில் என் கனவு நிஜமாகியது. அதிசயம். ஆர்டிகன் அல்ல மேம் ஒரு குறைவர்லிலஸ். நெக்ரைபைக் இருந்து கொள்வோம். சூப்பர், மிகுந்த நன்றி.